ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் லீவ் தான். இம்பார்ட்டன்ஸ் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 2 டேஸில் அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் தான். சென்செக்ஸ், நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐடி எல்லாமே எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் மேஜராக பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் செகண்ட் டேவாக எதுவும் அப் கொடுத்துருக்கு. எட்டர்னல்ஸ் ஜொமோட்டோ வந்து நல்லா டவுன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே 2% டவுனு. இதை தவிர ஹீரோ மோட்டர் கார்ப்ஸ் டவுனு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் இவங்களாம் வந்து பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிருக்கான். இன்ஃபோசிஸும் பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி பார்ப்போம். இந்த மந்த் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வர இன்ஃப்ளோஸ்லாம் குறைஞ்சிருக்கு. 25% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் கிட்ட இருந்து. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் ஏற்பட்ட அன்சர்டனிட்டி ப்ளஸ் குளோபலாக டென்ஷன்ஸ் ப்ளஸ் டேரிஃபோட இஷ்யூஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. 25% வந்து டிப் ஆயிருக்கு லாஸ்ட் மந்த் அண்ட் மந்த் வந்து கம்பேர் பண்ணும்போது. இது வந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் தான் இன்ஃப்ளோ பொறுத்த வரைக்கும். அதனால இந்த டேரிஃப் ரிலேட்டடாக பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி தான் இன்ஃப்ளோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து இம்பார்ட்டண்ட் டீல்ஸ்லாம் இருக்குது. யூஎஸ் ட்ரேட் டீல் ப்ளஸ் ஃபெட் ரேட் கட்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்து ஆட்டோ செக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆட்டோ செக்டர்ஸ்லாம் பெனிஃபிட் அடையும். ஏன்னா வந்து மேஜராக யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆட்டோ ஆன்சிலரி செக்டர்ஸ் இந்தியன் செக்டர்ஸ் வந்து நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து இந்த ரேட் கட் ப்ளஸ் வந்து நம்ம ட்ரேட் டீலில் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா நிறைய ஆட்டோ செக்டர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் வந்து ஆட்டோ செக்டர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகும். அதில் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார், டாடா மோட்டார், டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, ஜேபிஎம் ஆட்டோ, போஷ், அமர் ராஜா, எக்ஸைட் அண்ட் இனோமிண்டோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அடைவாங்க இந்த ட்ரேட் டீல் ப்ளஸ் யூஎஸ் ஃபெட் ரேட் கட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த நியூஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி வந்து நெக்ஸ்ட் வீக் ஆட்டோ செக்டர் வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசோக் லேலண்ட் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து பை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆட்டோ செக்டர் பொறுத்த வரைக்கும் நியூஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பென்னி ஸ்டாக் வந்து 265% ரேலி ஆயிருக்கு 6 மந்த்தில். இந்த 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்தில் 28 டேஸாக அப்பர் சர்க்யூட் தான் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஒரு நேம் பார்த்தீங்கன்னா செல்வின் ட்ரேடர்ஸ் தான். ஃப்ரைடேவும் அப்பர் சர்க்யூட்டில் தான் ஹிட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணோம்னா ஏன்னா வந்து இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. அதனால இந்த ஸ்டாக்கு இன்ஃபர்மேஷனாக பார்த்துட்டு கடந்து போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பென்னி ஸ்டாக்கில் எப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்துட்டு பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மாசூட்டிக்கல் ஸ்டாக் வந்து 446% ரிட்டர்ன்டு டிவிடெண்ட் பை ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 0.1% ஃப்ரம் த ப்ரீவியஸ் க்ளோஸ். இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து 2286 வந்து ஹை, லோ வந்து 1274. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 10% அப் ஆயிருக்கு 2 வீக்ஸில். 1 மந்தில் பார்த்தீங்கன்னா 3.58%, 3 மந்த்ஸில் வந்து 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே 1 இயரில் பார்த்தீங்கன்னா 21%, 2 இயர்ஸில் வந்து 161% அப் கொடுத்துருக்கு. அதே வந்து த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 446%, நியர்லி 5 டைம்ஸ் 1 லேக் கொடுத்தோம்னா இப்போ வந்து 5 லேக்ஸ் இருந்திருக்கும் இந்த ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் கம்பெனிஸில். இப்போதைக்கு வந்து என்ட்ரி வந்து தவிர்க்கலாம். ஏன்னா டேரிஃப் பேஸ் பண்ணி வந்து நிறைய ஃபார்மா செக்டர்ஸ்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. அதனால ஒரு டேரிஃப் ஃபைனலைஸ் வர வரைக்கும் இந்த ஃபார்மா செக்டர்ஸில் வந்து நம்ம வாட்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. அதை பேஸ் பண்ணி டேரிஃப் ஃபைனலைஸ் ஆன அப்புறம் இப்போ சப்போஸ் டேரிஃப் இன்க்ரீஸ் ஃபார்மா செக்டர்ஸ்லாம் 200% டேரிஃப் போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி போட்டால் நிறைய ஃபார்மா செக்டர் அடி வாங்கும். அதனால் இப்போதைக்கு வந்து என்ட்ரி தவிர்த்துட்டு இதை வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு வாட்ச் லிஸ்ட்டை வச்சுக்கலாம். இந்த கிளென்மார்க் ஃபார்மா இது வந்து நல்ல ஒரு ஃபார்மா செக்டர்ஸில் நல்ல ஒரு ஹாட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் கம்பெனிஸில். நெக்ஸ்ட் வீக் வந்து இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டு ஐஜிஎல், டிக்சன் டெக்னாலஜிஸ், இந்துஸ்தான் காப்பர், மசகண்டா ஷிப்பர், கிளென்மார்க் ஃபார்மா, ஆர்டி ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், பானசோனிக் எனர்ஜி, அம்பிகா காட்டன் மில்ஸ் இவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா வந்து
அவங்க வந்து லோக்கல் காம்படிஷன் லோக்கல் டீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதை வேஸ்ட் பண்ணி இது பண்ணாமல் லோக்கல் காம்படிஷன் லோக்கல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. அவங்க அதை பேஸ் பண்ணி பண்ணாமல் இண்டிவிஜுவல் நல்ல ஒரு இன்டீரியர்ஸ் ஏரியாஸ்க்கும் நல்ல ஒரு சப்ளை இருக்கணும் அதை பேஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா டெக்னாலஜிஸ் வந்து ஒரு 75 மில்லியன் ஹீரோ டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி வந்து நாளைக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆகும் டாடா டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் வந்து 55% வந்து அப் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 50% அப்பு 1 மந்தில் வந்து 50% அப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் குஜராத் ஃப்ளோரா கெமிக்கல் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1000 ஷேர்ஸ் வந்து 3000 rupees கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட் பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவில் தான் இருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும். எஃப்ஐஎஸ் இன்ஃப்ளேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் தான் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 151 க்ரோஸ்க்கு வந்து பாசிட்டிவில் பை பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இருக்கும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கெண்ட் நியூஸு. நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி மார்க்கெட் நியூஸ் பற்றி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.